இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, பாடுகளின் வெள்ளி, புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சிறப்பாக இன்று ஆண்டவரது பாடுகளை நினைவு கூறுகிற ஒரு உன்னதமான நாள். அதே போல ஏதேன் தோட்டத்தின் தொடக்கம், கெத்செமனி தோட்டத்தின் முடிவு என்ற ஒரு உள்ளுணர்வை இன்றைய வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. 3 மணி நேர மரண போராட்டம். இந்த 3 மணி நேர மரண போராட்டம் எதற்காக, யாருக்காக என்ற உண்மையின் அர்த்தங்களை வார்த்தை சிந்திக்க அழைக்கிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக இந்த பெரிய வெள்ளியில் இறைவனின் ஆசை நிறைவாக இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஏதேன் தோட்டத்தின் தொடக்கமும் கெத்செமனி தோட்டத்தில் முடிவை பற்றி இன்றைய ஒரு தெளிவு நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எப்போதும் உண்மை மட்டுமே பேசும் மனிதனை விரைவில் மரணம் தழுவிக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு யதார்த்த சொல் வழக்கு இருக்கிறது. உண்மைக்கு பரிசு மரணம், நேர்மைக்கு பரிசு மரணம், நீதிக்கு பரிசு மரணம். இந்த மரணத்தையே ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள காரணம் தான் என்ன? ஆண்டவர் சொல்லித் தருகிறார். இயேசு சிலுவையில் தொங்கியபடி நம்மை பார்த்து பேசிய ஒரு சில வார்த்தைகளை இன்று நாம் முழுமையாக நற்செய்தி வாயிலாக அறிந்து கொள்ளுவோம். இந்த உலகத்தை எப்படி நேசித்தேன் தெரியுமா? வாழும்போது வார்த்தைகளால் போதித்தேன், வார்த்தை இல்லாத போது சிலுவையில் மௌனத்தால் போதித்தேன். அந்த விண்ணையும் மண்ணையும், காற்றையும், கடலையும், நீரையும், நெருப்பையும், நதியையும், அறிவையையும் கேட்டு பாருங்கள், நான் எத்துணை வகையிலே உங்களை ஆதரித்தேன் என்று. பாலைவன வாழ்வில் முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இதயங்களில் சோலைவனத்தை தேடியவன் நான். இலையுத காலமாக இருந்தாலும் அன்பின் பூக்களாய் மலர செய்தவன். கோடை காலமாக இருந்தாலும் அங்கு குளிர்ந்த தென்றலை தேடியவன். எளிய மக்களின் துன்பங்களை கண்டபோது என்னையே சூடாக்கி கொண்டவன். வாளெடுத்தவன் வாளால் வீழ்வான் என்ற இடத்தில் அன்புக்கு அடிக்கல் நாட்டியவன். பூமாறி பொழிந்தவர்கள் புழுதி வாரி தூற்றினீர்களே. போதகரே என்றவர்கள் போதும் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? ஆடை விரித்து வரவேற்ற நீங்கள் ஆடையை அகற்றி அவமானப்படுத்தினீர்களே. நான் என்ன செய்வது? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் கசப்பான காடியை குடிக்க அதை இனிப்பாக ஏற்றுக்கொண்டார். பூ போட்டு ஆராதிக்க வேண்டிய என்னை முள்ளால் அர்ச்சனை செய்தார்கள். இருப்பினும் பிதாவே மன்னியும் என்று தந்தையாம் கடவுளிடம் வேண்டியவன் நான். தொட்டு தொட்டு குணமாக்கிய கரங்களில் ஆணிகள், நடந்து நடந்து போதித்த கால்கள் சோர்ந்து விட்டன. உண்மை மட்டுமே பேசிய உதடுகள் ஊமையாக்கப்பட்டன. பாவியை தேடிய பாதங்களில் ஆணிகள். 3 ஆண்டுகள் முழுமூச்சாய் போதித்து 5 காயங்களை பரிசாகத்தானே நீங்கள் கொடுத்தீர்கள். நான் பிறந்தது ஏழைகளுக்காக, வாழ்ந்து ஏழைகளுக்காக சிலுவையில் கையளித்து எல்லோரையும் மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் சொல்லுவதையும் சொன்னாததையும் செய்ததையும் செய்யாததையும் பல வல்லுநர்கள் ஒன்று சேர்த்து ஒரு பச்சைக்கிளியின் சிறகை முறிப்பது போல என் வாழ்வை சிலுவையிலே முறிக்க முயன்றீர்கள், முறித்தும் போட்டீர்கள். தம்மையே வெறுமையாக்கி முழுமையாக கடவுள் அங்கு ஒப்புக் கொடுக்கிறார். பல பாவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதரை கொல்ல நினைத்தனர். வாழ்ந்தபோதும் தனிமை, கொடுமை, வெறுமை போன்ற காயங்கள் என்னை தழுவிக்கொண்டன. இருப்பினும் இறுதி மூச்சு வரை போராடினேன். இதுதான் எனது குறுகிய கால வாழ்வின் அத்தியாயம் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவின் தீர்க்கமான மனநிலையை பிலிப்பியர் அழகாக சொல்லுகிறார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மையை பூண்டு மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி அவர் தம்மையை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாய்வை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவல் ஆனார் என்று பிலிப்பியர் 2:7-9 நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.
எனவே நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அனைவருக்கும் முடிவில்லா மீட்பின் காரணர் அவர் என்பதை அழகாக நமக்கு எபிரேயர் 5:9 சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி என் பரம தந்தை சிலுவையிலே உயிர் நீத்த நாள், வேதனை, நெருக்கடி, இத்தனை இன்னல்களையும் எதற்காக? கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தியது எதற்காக? ஏதேன் தோட்டத்திலே ஆதி பெற்றோர் பாவத்தை தழுவிக்கொண்டு பாவம் தான் வாழ்வு என்றதை இறுக்கமாக பிடித்து அதிலே வாழ்ந்தவர்களுக்காக இந்த கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வேர்வை சிந்தி சிலுவையை ஏற்று சாவையை கொன்றொழித்து நமக்காக அவர் மீட்பின் பாதையில் அழைத்து வந்த ஒரு அற்புத நாள் இந்த பாடுகளின் வெள்ளி. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தம்மையே வெறுமையாக்கினார், கீழ்ப்படிந்தார், காயப்பட்டார், இறுதியில் ஆவியை அப்பா தந்தையே என்று அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். மண்ணுக்கும் மின்னுக்கும் நடுவே இயேசு தனிமைப்படுத்தப்பட்டார். அவரால் ஆறுதல் பெற்றவர்கள் அமைதியானார்கள், நலன் பெற்றவர்கள் நழுவி சென்றார்கள், சீடர்கள் சிதறி போனார்கள். உண்மை என தெரிந்தும் வற்புறுத்ததற்காக வளைந்து கொடுத்த பிலாத்து ஒதுங்கி கொண்டான். வாழ்வில் முற்றுப்புள்ளி வைக்கும் முன்னே முடிவுரையை எழுதிவிட்டனர். கோதுமை மணி மண்ணில் விழவில்லை என்றால் கோதுமை செடி எங்கே பூமியை பார்க்க முடியும்? முட்டை உடையாவிட்டால் கோழி குஞ்சுக்கு எங்கே இறகை விரிக்க முடியும் என்பது போல இங்கு ஒரு செம்மறியின் ரத்தம் பூமியை சுத்தம் செய்தது கொண்டது. உயிர் போகும் நிலையிலும் உறவை மையப்படுத்தும் நட்பு, விரக்தியின் உச்சக்கட்டத்திலும் வேதனைப்பட்டாலும் எழுச்சி பெற முயன்றார். கைவிடப்பட்டதாக உணர்ந்த போது உயிரின் உள்ளாழத்திலிருந்து உரிமையோடு என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூவி தலை சாய்த்தார். இது அனைத்தும் எதற்காக? நீங்களும் நானும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. அன்று மட்டுமன்று, அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, இன்றும் சிலுவையில் இயேசு அறையப்படுகிறார், வேதனையுடுகிறார், கீழ்த்தரமான மதிப்பீடுகளில் கொல்லப்படுகிறார் நமது செய்கைகளினால். இயேசுவின் பாதை விடுதலை பாதை, புரட்சி பாதை, புனித பாதை, சரியான பாதை, நேரிய பாதை, வாழ்க்கை பாதை, வருத்தங்கள் நிறைந்த பாதை, தந்தையின் பாதை, இனிய பாதை, நல்ல பாதை, நாயகன் பாதை, வெற்றி பாதை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாதை மட்டுமன்று, இன்றும் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரே கடவுள் பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பை தருகிறார். அன்று தொடங்கிய பாவம் இன்று முடிவுரைக்கு வந்து சிலுவையில் அவர் நமக்காக தகன பலியாகின்ற ஒரு மேன்மையின் நாள். அன்பார்ந்தவர்களே, அக்கறையுடையவர்கள், நடுநிலையானவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், தீர்க்கமானவர்கள், பெருந்தன்மையுடையவர்கள் நாமும் இயேசுவின் மீட்பு பாதையில் சங்கமமாவோம் என ஒரு அழைப்பையும் இறைவன் தருகிறார். அப்பா தந்தையை உமது கையில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று லூக்கா 23:46 சொல்லுவது போல அவர் முடிவில்லா வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்ல அந்த இன்னுயிரை முழுமையாக கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, தர்மங்களுக்கு தோல்வி இல்லை, நியாயங்களுக்கு வீழ்ச்சி இல்லை, முயற்சிகள் வீண் போவதில்லை என்று அவர் உறுதிப்பாட்டை நமக்கு சொல்லித் தருகிறார். நேர்மையோடு செயல்படுங்கள். உண்மைக்கு சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் நிச்சயமாக உண்மையை வெல்லும் என்பதை பாடுகள் வழியாக அவர் சொல்லித் தருகிறார். அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் நமது ஆதி பெற்றோர் தழுவிய பாவ தங்கிலியை, அந்த ஏதேன் தோட்டத்தில் இரக்கமாக பிடித்த அந்த பாவ சங்கிலியை கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி அப்பா தந்தையே என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சிலுவையிலே தலை தாழ்த்து அப்பா தந்தையே என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று உரக்க கத்தி தலை சாய்த்து இன்னுயிரை கொடுத்து உங்களையும் என்னை மீட்டுக் கொண்டார். மீட்பரை தழுவி கொள்ளுங்கள், வெற்றியின் ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்களுக்காக நீர் சிலுவையிலே போராடி மீட்பின் பாதையை பெற்று தந்திருக்கிறேன். இனி ஒருபோதும் தீமையின் பாதையில் எங்கள் வாழ்க்கையை பதிவிடாமல் நேர்மையின் பாதையிலே எந்த சூழலாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.